ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இன்லைன் எலமெண்ட். ஸோ நம்ம பிளாக் லெவல் எலமெண்ட் பார்த்தோமா? எது பிளாக் லெவல் எலமெண்ட் சொல்லுவோம்? இப்போ கடைசியாக நம்ம டிவ் டேக்னு ஒரு டேக் பார்த்தோமா? ஸோ டிவிஷன் டேக் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ அந்த டிவிஷன் டேக்குள்ள எந்த டேக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு மொத்த ஸ்டைலோ இல்லை மற்ற ப்ராப்பர்ட்டியோ அப்ளை ஆகிருக்கும். இப்போ கடைசி எக்ஸசைஸில் தான் பார்த்தோம். நம்ம ஒரு டிவிஷன் டேக்கை ஹெட்டருக்கு யூஸ் பண்ணோம், ஃபூட்டருக்கு யூஸ் பண்ணோம். அந்த ஃபூட்டரில் உள்ள பேராகிராஃபுக்கு நம்ம அப்ளை பண்ண ஸ்டைல் அப்ளை ஆகிருந்தது. ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்போ எனக்கு ஒவ்வொரு லைனுக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃபில் உள்ள ஒரு வேர்டுக்கு மட்டும் நான் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃபில் டிரிபிள் யூசஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு பேராகிராஃபுக்குள்ளே வேர்டு வச்சுருக்கேன். ஒரு கண்டென்ட் இருக்குது. நான் அதில் டிரிபிள் கலரை மட்டும் பர்டிகுலராக நான் சேஞ்ச் பண்ணணும், ரெட்டாக சேஞ்ச் பண்ணணும். மற்ற டீட்டெயில் எல்லாமே நார்மல் டெக்ஸ்ட்லேயே இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த இன்லைன் எலமெண்ட் ஸ்பேன். ஸோ ஒரு லைனுக்குள்ளே இருக்கிற அந்த பேராகிராஃப்லேயோ இல்லை ஹெட்டிங்லேயோ நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பேன் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பேனை வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க, யாருன்னு தெரியல. லாங்குவேஜை வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியுமா? யார் கேட்டது அது? அவங்க ஆளை காணும். ஸோ லாங்குவேஜை வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் ஒரு வெப்சைட்டில் உள்ள யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு லைனுக்குள்ளேயே வேறு லாங்குவேஜ் நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பானிஷோ இல்லை சைனீஸையோ நம்ம ஒரு பேராகிராஃப்குள்ளே கொண்டு வரணும். அதை ப்ரௌசர் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பேன் டேக் உள்ளே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது கலரு, ஃபாண்ட்டு, பேக்ரவுண்டு இது எல்லாமே நம்ம ஸ்பேன் டேக் மூலிமா பண்ணலாம். பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு ஒரே லைனில் உள்ள எலமெண்ட். ஹெட்டிங்னா ஹெட்டிங்கில் உள்ள 4 வேர்டு இருக்குன்னா அந்த 4 வேர்டுக்கும் தனித்தனியாக நம்ம ஸ்டைல் பண்ணணுன்னா பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்கிரிப்டு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணல, அடுத்தது நம்ம 2 நாளைக்கு அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போதும் நம்ம அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஒரே லைனில். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான இன்லைன் எலமெண்ட் ஸ்பேன் டேக். எப்படி டிவ் டேக் வந்து பிளாக் லெவலில் நமக்கு சேஞ்சஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு லைனுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஸ்டைலில் உள்ள மொத்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம ஒரு லைனில் உள்ள ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கோ ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபுக்கோ நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு முக்கியமான ஒரு எலமெண்ட்டு. இதுக்கான எக்ஸசைஸ் பார்ப்போம். எக்ஸசைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கவனி. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பேன் டேகை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறேன் பார். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனி. ஸோ இங்கே எனக்கு HTML5 இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், HTML இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெட் டேக்குள்ளே ஒரு டைட்டில் மட்டும் கொடுக்குறேன், ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த பாடி டேக்குள்ளே ஒரு ஹெட்டிங் இருக்குது, H2ன்னு ஒரு ஹெட்டிங் வச்சுருக்கேன், ஒரு பேராகிராஃப். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், அந்த பேராகிராஃபையே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். பேராகிராஃபுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டில் நான் ஸ்பேன் டேகை யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிவிஷன் டேக் மூலயமா மொத்தத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருப்போம் கடைசி எக்ஸசைஸில். இங்கே நான் அதை பண்ண போகிறதில்ல. பேராகிராஃப் இருக்குது, ஐ ஹவ் சூசன் ஒன்லி. இங்கே எனக்கு ரெட் அப்படின்னு ஒரு வேர்டு அந்த பேராகிராஃப்குள்ளே இருக்குது, ப்ளூன்னு ஒரு வேர்டு இருக்குது, க்ரீன்னு ஒரு வேர்டு இருக்குது. அடுத்தது கலர்ஸ் ஃபார் மை பெயிண்டிங். இது எல்லாமே பேராகிராஃப்குள்ளே இருக்கிற வேர்டு தான். நான் என்ன பண்ண போகிறேன், ரெட்டு, ப்ளூ, க்ரீனு மட்டும் டிஃப்ரெண்ட் கலராக சேஞ்ச் பண்ணணும். எனக்கு அதுதான் என்னோடய தீம். நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேன் டேக்கை யூஸ் பண்ணுறேன். எந்த வேர்டை நான் சேஞ்ச் பண்ண போகிறேனோ பேராகிராஃப்குள்ளே இருக்கிற பர்டிகுலர் சிங்கிள் வேர்டுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்கள் டிவிஷன் டேக் மூலிமா பண்ண முடியாது.
அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், ஸ்பேன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்பேனை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இடையில ரெட்டு அப்படிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த ரெட்டுங்கிற வேர்டுக்கு நான் ஸ்டைல் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஸ்டைல் ஈக்குவல் டு கலர். ஸோ வெறும் கலர்னு கொடுத்தீங்கன்னா, அது வெறும் கலர்னு கொடுத்தோம்னா அது எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட கலர், ஓகேவா, டெக்ஸ்டோட கலர். ஸோ அங்கே கலர் வந்து ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு மாற போகிறது அந்த ஸ்பேன் டேக்குள்ள எந்த நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் தான் மாறப்போகுது. அடுத்தது பாருங்கள், ப்ளூ கொடுத்துருக்கேன். ப்ளூக்கும் ஸ்டைலில் போயிட்டு கலர் ப்ளூ. ஸோ எனக்கு ரெட்டு ப்ளூ க்ரீன் அப்படிங்கிற 3 வேர்டு மட்டும் நான் கேட்குற கலரில் வரணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டோம், ஸ்பேன் டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அண்டு இருக்குது. நான் அண்டை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, அண்டில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. எனக்கு ரெட் ப்ளூ க்ரீன், ரெட் ப்ளூ அண்டு க்ரீன், இந்த ரெட் ப்ளூ க்ரீன் மட்டும்தான் நான் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். மற்ற கலர் ஃபார் மை பெயிண்டிங் எதுவும் அப்ளை பண்ணல. பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டேன், பாடி டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், ரெட் ப்ளூ க்ரீன். மற்ற எதுவுமே சேஞ்சஸ் நடக்காது. ஓகேவா, பண்ணிடலாமா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அவுட்புட் எப்படி வருதுன்னு செக் பண்ணிட்டு சொல்லு.